வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம டெட் எக்ஸாமுக்காக நம்ம மேக்ஸ் டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு வீடியோக்கும் 25 சம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நான் 6th மேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி 25 சம்ஸ் முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் ஒரு 25 டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். 6th மேக்ஸ்லேருந்து புக்கில் இருக்க சம்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். மேக்ஸ் புக் இல்லாதவங்க நீங்கள் நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க 26th சம் பார்க்கலாம். 1 மில்லியனின் தொடர் கிடையாது, தொடரி. அப்போ 1 மில்லியன்னா எத்தனை ஜீரோ? 6 ஜீரோஸ். அது தொடரினா ஒன்று ஆட் பண்ணி நம்ம எழுதுறது தான் தொடரி. அப்போ ஆன்சர் 1 மில்லியனின் 1 மில்லியன் 1. சாரி, இதுதான் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். 27 9999 தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு. அப்போ தொடரினா ஒன்று ஆட் பண்ணி இருக்கணும். அப்போ தொடரி என்னது? கூட்டினா 10,000 வருது. 9999 தொடரி வந்து 10,000. இதே முன்னினா என்ன வரும்? ஒன்றை மைனஸ் பண்ணுறோம். ஒன்றை மைனஸ் பண்ணால் 8999. அப்போ 10,000 இதோட வேறுபாடுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பாருங்க, 10,000லேருந்து 9,098 மைனஸ் பண்ணால் நமக்கு 2 கிடைக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு 10,000 வருது தொடரில். இதே முன்னியில் 9,998 வருது. இதை மைனஸ் பண்ணால் நம்ம நார்மலாகவே 10,000லேருந்து 9,998 மைனஸ் பண்ணால் 2 வரும். எப்போ இதோட ஆன்சர் 2 தான் ஆன்சர். அடுத்தது 28 சம். 10 லட்சத்துக்கு சமமானது. 10 லட்சத்துக்கு எது சமம்? 10 லட்சத்துக்கு எது சமம்? அதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். மேக்சிமம் வந்து 10 லட்சம் வந்து இந்திய எண் முறையில் 10 லட்சம் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு முறையில் எதுக்கு சமம் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ பன்னாட்டு முறையில் எதுக்கு சமம்னா 10 லட்சத்துக்கு 1 மில்லியன் சமம். கேள்வி வந்து 10 லட்சம் இந்திய எண் முறையில் 10 லட்சத்துக்கு பன்னாட்டு முறையில் எது சமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இது பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு 1 மில்லியன் தான் சமமாக இருக்கும். அடுத்தது 29வது பாருங்க, இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த சிம்பிள் வந்து நிரப்பணும். இப்போ இப்படி கம்பேர் பண்ணுறதுனாவே மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இது 3 4 5 6 7 டிஜிட் இருக்குது. இதில் பாருங்கள் 3 4 5 6 7 டிஜிட், அதாவது இலக்கங்கள் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே சமம். அப்போ நான் நம்பர் வச்சு தான் நம்ம பார்க்கணும். பாருங்கள் 1, இப்போ நம்ம பின்னாடியிலேருந்து தான் எழுதணும். 4 5 6 8 4 2 1. இங்கே 4 5 6 9 4 2 1. அப்போ இது சமம், இது சமம், இது சமம். இதுதான் பாருங்கள் வேறு வேறு இருக்குது. அப்போ 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. எந்த பக்கம் பெருசாக இருக்கோ அந்த பக்கம் வாய் பெருசாக திறந்துருக்கணும். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது 30. இப்போ வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணில் எந்த எண் மிக பெரியதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை இலக்கங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அப்போ இது வந்து 10 இருக்குது. இங்கே 3 4 5 6 7 8 9. இதில் 9 இருக்குது. இதில் 3 4 5 6 7 8 இருக்குது. இப்போ 10 இலக்கங்கள் இதில் இருக்குது. இது 9 இலக்கங்கள் இருக்குது. இது 8 இலக்கங்கள் இருக்குது. அப்போ எது பெருசு? எந்த இலக்கங்கள் அதிகமாக இருக்கோ அந்த எண்ணு தான் பெருசு. அப்போ மிகப்பெரிய எண் வந்து இதுதான் ஆன்சர். அடுத்தது அதாவது இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி 31வது கேள்வி. அதே நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த எண்களில் எந்த எண் சிறியதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது 10 இலக்கங்கள் இருக்குது. சேம் அதே நம்பர், அதனால் நான் அப்படியே போடுறேன். இது 9 இலக்கங்கள் இருக்குது. இது 8 இலக்கங்கள் இருக்குது. நம்ம எது சிறியதுன்னு கேட்குறாங்க. அப்போ இலக்கங்களில் எது சிறியதோ அதுதான் சிறியது. ஏன்னா ஒவ்வொன்றும் வேறுபட்டு காணப்படுது. அப்போ ஆன்சர் எது சிறியது? இந்த இலக்கம் தான் சிறியது. அடுத்தது 32ல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை இறங்கு வரிசையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இலக்கங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். இதில் எத்தனை இருக்குது? 3 4 5 6 இருக்குது. இதில் 3 4 5 இருக்குது. இதில் 3 4 5 இருக்குது. இதில் 4 இருக்குது. இதில்
5 இருக்கு. ஃபர்ஸ்ட் இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். அப்ப எது பெருசு இலக்கங்கள்? இது. அப்ப இது ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது எது வரும் பாத்தீங்கன்னா இந்த எண். இப்ப 5 இருக்கு, அடுத்த 4 5 பாத்தீங்கன்னா 3 இருக்கு. 3ல இருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கும்போது இதுல 2 இருக்கு. அப்ப அடுத்த நம்பர் பார்க்கும்போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, இங்க 5 இருக்கு. அப்ப இதுதான் பெருசு. அப்ப இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். மூணாவது பாருங்கன்னா இதுதான் 3, அடுத்தது 4, அடுத்தது இருக்கிறதுல 4 இலக்கங்கள் கொண்டது இது ஒண்ணுதான். இது 5ஆவதா வரும். இது எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் வந்து இதை விட இது சின்னது. இப்ப இதுதான் பெருசு. அடுத்தது இதுதான் பெருசு. அடுத்தது பாருங்க, இதுதான் பெருசு. அடுத்த லாஸ்டா இதுதான். இந்த மாதிரி தான் சிம்பிள் எழுதணும். அடுத்தது பாருங்க, இது இறங்கு வரிசைன்னு கொடுத்துருக்காங்க. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வரைக்கும் எழுதி நம்ம ஏரோ மார்க் போட்டிருக்கோம். அடுத்தது ஏரோ மார்க்ல அந்த பிக்கர் தென் ஸ்மாலர் தென் அப்படிங்கிற சிம்பிளை நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்க, 33வது கொஸ்டின். நம்பர் கொடுத்துருக்காங்க, எது குறியீடுகளை நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேம். நம்ம என்ன பண்றோம், எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா 3, 4, 5, 6. இதுவும் 6 இலக்கம், இதுவும் 6 இலக்கம். அப்ப 2 சமமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், எது பெருசுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப பின்னாடியில இருந்து நாம எழுதுறோம். 8, 5, 8. இப்ப 6. இப்ப எது சமமா இருக்கு? இது சமம், இது சமம், இது சமம், இது சமம், இதுவும் சமம், இது சமம். இப்ப எல்லா எண்களும் சமமா இருக்கிறதுனால நம்ம எந்த குறியீடு போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமம் குறியீடு நம்ம போடுறோம். அடுத்த சம் பார்க்கலாம். 34வது. லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஒரு 7 இலக்க எண்ணை எழுதுக. இப்ப 7 இலக்க எண் எழுதலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்ப 7 இலக்க எழுதணும். அப்போ ஒன்ஸ், டென்ஸ், லட்சம் அப்படிங்கும் போது இந்திய எண்முறை 100, 1000, 10,000, லேக், 10 லேக். லேக்னாவே லட்சம். இங்க வந்து லட்சம் இடத்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், 6ங்கிற எண்ணத்தையும் 10,000 என்ற இடத்துல 9. 10,000 இது 1000, இது 10,000. அப்ப இங்க 9 என்ற எண்ணும் உள்ளவாறு எழுதிட்டு 7 இலக்கம். இதுல வேற எந்த நம்பர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுல வேற எந்த நம்பர் வேணாலும் நம்ம எழுதி, இங்க 7 போட்டுக்கலாம், இங்க 6, 3, 2, 1, இல்லைன்னா வேற எதை வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்த நம்பர் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 35. மணி 3, 6, 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்த 3 இலக்க எண்களை எழுதுகிறான். பயன்படுத்தி 3 இலக்க எண்களை வந்து எழுதலாம். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? அப்ப 3, 6, 9 மாத்தி மாத்தி போட்டு எத்தனை தாட்டி எழுதலாம் அப்படிங்கிறது பாக்குறாங்க. 3, 6, 9. அடுத்தது 3 நடுவுல வச்சுக்கிறோம். 6, 3, 9. அப்புறம் 3 கடைசியில எடுத்துட்டு போறோம். 6, 9, 3. அடுத்தது பாருங்க, 9 வந்து அடுத்தது 6 வந்து 9 முன்னாடி கொண்டு வரும். 9, 3, 6. அடுத்தது 9, 6, 3. அடுத்தது பாத்தீங்கன்னா 3 மட்டும் தான் ஒண்ணே வச்சிருக்கோம். அப்ப 3, 9, 6. இப்ப இந்த நம்பர் தான் வந்து நாம மாத்தி மாத்தி எழுதுனா உங்களுக்கு கிடைக்கிறது 6 தடவை இந்த நம்பரை வந்து எழுதலாம் அப்படின்னு வருது. அடுத்தது 36வது. என்னுடைய பணம் பெறும் அட்டையின் ஏடிஎம் அட்டை கடவுச்சொல் 9, 3, 6 மற்றும் 4 ஆகிய இலக்கங்களை கொண்டது. மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். இப்ப என்னோட ஏடிஎம் கார்டோட நம்பர் வந்து 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஆனா அது இந்த 4 இலக்க எண்ணை வச்சுதான் யூஸ் பண்றோம். அந்த 4ல மிகச்சிறிய இதுதான் என்னோட கடவுச்சொல், பாஸ் நம்பர். இப்ப எழுதலாம் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இருக்கிறதுல சின்ன நம்பர் எழுதலாம். அப்ப 3, 4, 6, 9. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, இரட்டை எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 6, 9 அப்படின்னு எழுதும் போது கடைசியா இருக்கிறது ஒற்றைப்படை எண்ணையா இருக்கு. அப்ப இதை மாத்தி எழுதுனா நமக்கு இரட்டைப்படை எண் வருது. அப்ப 3, 4, 9, 6. இதுதான் ஆன்சர். இப்ப இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்தது 37வது. அஞ்சலக குறியீடு எண் 6 இலக்கங்களை கொண்டது.
அப்ப அஞ்சலக குறியீடு எண் 6 இலக்கங்களை கொண்டது. இதன் மூலம் 3 இலக்க எண்கள் 6, 4 மற்றும் 2. இது முதல் 3 இலக்க எண்கள். இதன் மூலம்ல இதன் முதல் 3 இலக்கங்கள் கண்டிப்பா 6, 4, 2ன்னு இருக்கும். மேலும் 0, 3, 6ன்னு 3 இலக்கங்களை ஒரு முறை தான் பயன்படுத்தணும். பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய அஞ்சலக குறியீட்டு எண்ணை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து 6 இலக்க எண். அதே மாதிரி மிக பெரியதும் எழுதணும், மிக சிறியதும் எழுதணும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தாட்டி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 நம்பர் கண்டிப்பா 6, 4, 2. அப்ப இங்கேயும் 6, 4, 2. அப்ப மிகப்பெரிய எண் எழுதணும். மிகப்பெரிய எண் 0, 3, 6 வச்சு எழுதும் போது மிகப்பெரியது அப்படின்னா பெரிய நம்பர்ல இருந்து நம்ம எழுதணும். 6, 3, 6. இதே மிகச்சிறிய நம்பர்னா சின்ன நம்பர்ல இருந்து எழுதணும். 0, 3, 6. இப்ப மிகப்பெரிய எண்ணுனா இது, மிகச்சிறிய எண்ணுனா இது. அடுத்தது பார்க்கலாம். 38வது தேன்மொழி ஒரு நாளில் 15 சேமித்தாள் 30 நாளில் அவள் சேமிப்பது எவ்வளவு? அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு ரூபாய் சேமிக்கிறாங்க? 15 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்ப 30 நாள்ல எவ்வளவு சேமிப்பாங்க அப்படின்னா பெருக்கணும். 15 × 30. ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பெருக்கிக்கிறோம். 15 × 3 45. அப்புறம் இந்த 0வை ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 30 நாள்ல 450 ரூபாய் சேமிக்கிறாங்க தேன்மொழி. இதுதான் ஆன்சர். அடுத்தது 39. ஏ என்பவர் 15 நாட்களில் 4500 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் டேஸை பெறுகிறான்னு கேட்குறாங்க. 15 நாளில் எவ்வளோ வருமானம்? 4500 ரூபா வருமானம் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு நாளுக்கான சம்பளம் எவ்வளவா இருக்கும்? 4500ஆல 500 15ஆல வகுக்கணும். 15வது வாய்ப்பாடுல அது ஒரு டைமு, இது 3 தாட்டி. அப்ப ஆன்சர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா அவங்க வச்சிருக்காங்க, வருமானம் அவங்களுக்கு வருது. அடுத்தது பார்க்கலாம். 40வது 45 டிவைடட் 4 + 8 - 2 எவ்வளோ? நம்ம பிட்மாஸ்ங்கிற ரூல்ல கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு, அப்புறம் பாருங்க இந்த ரூல்ஸ் வச்சு நம்ம பார்க்கணும்னு சொன்னோமா. ஃபர்ஸ்ட் நான் இந்த ரூல்ஸை வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இப்போ 45 டிவைடட் 7 + 8 நமக்கு வந்து 15 கிடைக்குது. சாரி, எவ்வளவு? 15 கிடைக்குது. அப்போ -2. அடுத்தது இந்த ரூல் பிரகாரம் அடுத்தது டிவிஷனுக்கு அப்புறம் தான் சப்ராக்ஷன் வருது. இப்போ 15ல் டிவைடட் 45 டிவைடட் 15 3. இப்போ 3 - 2. அப்போ 3 - 2 1. எப்பயுமே டிவிஷன் பெருசெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும். அடுத்தது அடிஷன் சப்ராக்ஷன்லாம் கடைசியாக பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் 1. அடுத்தது 41. கடந்த 5 மாதங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு 5 மாதத்துல வந்து ஒரு நூலகத்திற்கு லைப்ரரிக்கு வந்து நிறைய பேர் வராங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மாதம் வந்து பாத்தீங்கன்னா 1200 பேர் வராங்க. 2வது மாதம் 2000, 3வது மாதம் 2450, 4வது மாதம் 3060, அடுத்தது 5வது மாதம் 3200. இப்படி 5 மாதங்கள்ல அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு ஆன்சர். இப்ப ஃபர்ஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா 1200. 2வது மாதம் நம்ம பின்னாடிலேருந்து போகணுமா 2000. 3வது மாதம் 2450. 4வது மாதம் 3060. 5வது மாதம் 3200. இது எல்லாத்தையும் கூட்டினா 0, 11, 3, 7, 8, 9. அடுத்தது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்ப 11,910 பேர் வந்து அதில் வராங்க. இதுதான் ஆன்சர். அடுத்தது 42வது சேரன் வங்கியில் சேமிப்பாக 7,50,250 வைத்திருக்கிறார். எவ்வளோ வச்சிருக்காங்க? 7,50,250 வந்து வங்கியில் வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க? அந்த சேமிப்புல இருந்து கல்வி செலவுக்காக செலவு பண்றாங்க. எவ்வளவு? 5,34,500 ரூபாய் வந்து செலவுக்காக எடுத்துட்டாங்க. அப்ப மீதி எவ்வளவு இருக்குன்னு பாக்குறாங்க. அப்ப இதை கழிக்கணும். 0, 5, இங்க 4, 9,
இங்கே வந்து 7 தாட்டி 9ல் 4 போச்சுன்னா 5 தாட்டி 4ல் 3 1 இங்கே 2. அப்போ 2,15,750 ரூபாய் மீதி இருக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். 43. ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 வண்டிகள் உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ 25 நாளில் எவ்வளோ செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1560 இன்ட்டு 25 இதை பெருக்கணும். இப்போ 1560 இன்ட்டு 25 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 39,000 மிதிவண்டிகள் அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்குவோம். அடுத்தது 44. ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையை போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வருஷமும் போனஸ் கொடுக்குறாங்க. இப்போ 62,500 25 ஊழியருக்கு கொடுக்குறாங்க. அப்போ 25 ஊழியருக்கு எவ்வளோ போனஸ் கொடுக்குறாங்க? மொத்தம் 62,500 கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஊழியருக்கு எவ்வளோ தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 62,600 பை 25. அப்போ பாருங்க 62,500 பை 25னா இது 5ஆல் வகுக்கும் போது இது ஒரு தாட்டி மீதி 1 2. அடுத்தது 5 0 0. அடுத்தது திரும்பவும் 5ஆல் வகுக்கும் போது 2 தாட்டி 5 0 0. அப்போ 2000 பாருங்க 2,500 ரூபாய் ஒருத்தருக்கு ஒரு ஊழியருக்கு தராங்க. அடுத்தது 45வது பாருங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இதை 10 + 17 டிவைடட் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது நம்ம சால்வ் பண்ணால் 10 + 17 27 டிவைடட் 3 27 டிவைடட் 3 9. அடுத்தது 46. ஃபர்ஸ்ட் இத்தனை பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ளன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளார இருக்கிறத பண்ணணும். இப்போ 12 மைனஸ் பிராக்கெட் 3 மைனஸ் 6 மைனஸ் ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பிராக்கெட் சால்வ் பண்ணும்போது எப்பயுமே அந்த க்ளோஸ் பிராக்கெட்டு, இது ஃப்ளவர் பிராக்கெட்டு, இது ஸ்கொயர் பிராக்கெட்டு. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இப்போ 5 - 1 4. அடுத்தது இது இருக்கா? அடுத்தது இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணணும். இப்போ 12 மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 4 2. அடுத்தது ஸ்கொயர் பிராக்கெட் சால்வ் பண்ணும். அப்போ 3 - 1 3 - 2 1 தான் ஆன்சர். அப்போ 12 - 1 11 தான் ஆன்சர். இப்படி க்ளோஸ் ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக இருக்கும்போது உள்ளார சின்ன ப்ராக்கெட்லேருந்து தான் நம்ம வெளியில் இருக்கிற ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அடுத்தது 47வது பாருங்க. இதுவும் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிக்கணும். 100 + 8 டிவைடட் 2 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ அதை சால்வ் பண்ணணும். 3 2s are 6 minus 6 divided 2. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது சால்வ் பண்ணணும். ஆனால் இதில் 2 சிம்பிள் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டிவைடு, அப்புறம் தான் மைனஸ். அப்போ 6 மைனஸ் 6 டிவைடட் 2 3. அப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. இப்போ 100 + 8 டிவைடட் 2 + 6 - 3 3. இப்போ இதுதான் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, டிவைட் சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பயுமே டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். டிவிஷன் பண்ணும்போது 100 + 8 டிவைடட் 2 4 + 3. இப்போ இது எல்லாமே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ இது எல்லாமே கூட்டணும். 100 + 4 104 104 + 3 107. அப்போ ஆன்சர் 107 தான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 48. உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த சம் போங்க. இப்போ பாருங்க, மல்டிப்ளையும் இருக்குது, மைனஸ் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை தான் பார்க்கணும். மல்டிப்ளை பார்த்தீங்கன்னா இது 2 ரிலேட்டடில் இருக்குது, இது 2 ரிலேட்டடில் இருக்குது. அப்போ நம்ம இதை தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 இதோட இது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் வரும். சம மாற்றிக்கோங்க. த்ரீ + 5 - 7 × 1. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். அப்போ 3 + 5 - 7 1s are 7. அடுத்தது அடிஷன் பண்ணணும். 3 + 5 8.
8 minus 7 equal to 1 the answer. அடுத்த சம் பார்க்கலாம். 49. இப்போ 24 is இப்போ வந்து ப்ராக்கெட்டுக்குள்ள ப்ராக்கெட்டுக்கு 24 divided 8 minus 3 into 2. ஃபர்ஸ்ட் டிவைட் தான் பண்ணணும், ஆனால் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ப்ராக்கெட் பண்ணணும். இப்போ 24 divided ப்ராக்கெட்டுக்குள்ளார ப்ராக்கெட், அப்போ இதை சால்வ் பண்ணணும். 8 2 6, அப்போ -6. அடுத்தது 24 divided 8ல 6 போச்சுன்னா 2, அப்போ இதை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ 24ல 2 டிவைட் பண்ணால் நமக்கு 12 தான் ஆன்சர். அடுத்தது 50th சம். பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. அப்போ இந்த பாக்ஸில் என்ன ஆன்சர் வருங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு போட்டு பார்ப்போம். ப்ளஸ்ஸு போட்டு பார்க்கும்போது 2 + 6 - 12 டிவைடட் 4 + 2 = 10 வரணும். இப்போ இப்போ வந்து டிவைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணோம். 2 + 6 - 12 டிவைடட் இங்கே வந்து என்ன 4 + 2 6. அடுத்தது 2 + 6 மைனஸ் 2 பண்ணால் 2, அப்போ 2 கேன்சல் ஆகிடும், 6 தான் வரும். அப்போ இது ஃபஸ்ட்டு ஒன் ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது நம்ம மைனஸ் போட்டு பார்க்கலாம். இப்போ 2 - 6 - 12 டிவைடட் 4 + 2 வந்து 6, அப்போ டேரெக்டாகவே போடலாம். 2 - 6 - 12 டிவைடட் 6 வந்து 2 வரும். அப்போ 2 கேன்சல், -6 வரும். அப்போ மைனஸும் வராது. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்க்கலாம். 2 × 6 - 12 டிவைடட் இதை சால்வ் பண்ணால் 6, அப்போ இங்கே டிவைட் இருக்குது, இங்கே மல்டிபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவைடை சால்வ் பண்ணிக்கலாம். இது 12 டிவைடட் 6 வந்து 2 டைம்ஸு. அடுத்தது மல்டிபிள் சால்வ் பண்ணலாம். இங்கே 12 2 6 12 12 - 2 = 10. அப்போ ஆன்சர் வந்து மல்டிபிள் தான் ஆன்சர். மல்டிபிள் போட்டால் தான் ஆன்சர் 10 வருது. இது இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். பாருங்கள், இதோட 50 சம்ஸ் முடிச்சாச்சு. நம்ம 6th மேக்ஸ்லேருந்து எப்படி கேள்விகள் கேட்பாங்கங்கிறது புக்கிலேருந்து தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. மேக்ஸ் புக் இல்லாதீங்கன்னா நோட்டில் வரிசையாக பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து எக்ஸாம் டைமில் ஒரு தாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி டெய்லியும் 25 சம்ஸ் வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.